நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜஸ்ட்டு வெறும் பாசிட்டிவ் திங்கிங் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கும் மேலே அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும். என்னென்னா, ஏன் எண்ணங்கள் பொருட்களாக மாறுது? ஏன் தாட் பிகம் திங்ஸ்? ஏன் அப்படி சொல்கிறாங்க? எண்ணங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கா? நம்ம யோசிக்கிற எண்ணங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கா? அதை தான் சயின்ஸ் சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ரூஃப்னு சொல்லிட்டு எதுக்கு நான் தாட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த இதுவாக இருந்தாலும் சரி, தாட் தான் எல்லாமே. வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறாயோ நீ அதுவாக ஆகிறாய். எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது எல்லாத்துக்குமே ஆரம்பம் தாட் தான். நம்ம யோசிக்கிற ஒரு எண்ணங்களுக்குமே எனர்ஜி இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஒரு எண்ணத்துக்கும் இருக்குது. அந்த இம்பல்ஸை வந்து மெஷரும் பண்ண முடியும். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஇஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க நம்ம பிரெயின்லேருந்து வர வேவ்ஸ். இதுதான் அதுக்கான ப்ரூஃப்ஸ். சும்மா நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சும்மா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கள, அந்த எண்ணத்துக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. நாம் யோசிக்கிற அந்த விஷயத்துக்கு எனர்ஜி இருக்கோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஓ, நம்ம தாட்டுக்கு எனர்ஜி இருக்கா? அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சும்மா யோசிச்சுட்டு இருக்கிற எண்ணங்களுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து மெஷர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அது வந்து எந்த எனர்ஜியோட வெளியே போகுதோ அந்த எனர்ஜியோட அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் சொல்கிறேன். இப்போ தாட் அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு எனர்ஜி இருக்குது. நீங்கள் சும்மா யோசிக்கிற எண்ணங்களுக்கு எனர்ஜி இருக்குது. நான் அந்த எண்ணங்கள்லாம் வெளியே போய் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த எனர்ஜி வெளியே போய் அட்ராக்ஷன் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமெண்ட்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், எல்லாமே அட்ராக்ஷன் ஆகும், அது எப்படி ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தார். நான் சொல்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருமே இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் ஐ கோட் இட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக வந்து தலையில் வந்து உட்காந்து நிற்கிற கான்செப்ட் இதுதான். அது என்னென்னா, எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் தான் எல்லாமே. ஆனால் நீ எனர்ஜி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ ஒரு தடவை நான் சொல்கிறேன். எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்னா எல்லாமே எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்? நம்ம யோசிக்கிற அந்த எண்ணத்துக்கா? நாமளும் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி தான். அப்படின்னா அதுக்கு தான் நாம் என்ன வைப்ரேஷனில் இருக்குமோ அதே தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மற்றவங்களே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம கோவமாக பேசினோம்னா இன்னொருத்தர் நம்மகிட்டையும் கோவமாக தான் பேசுவார். அதுக்குன்னு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு நம்மகிட்ட பேச மாட்டார். அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இது எப்படி நீ எனர்ஜிங்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. நான் நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் உருவாக்கப்பட்டது தான். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண ஆட்டம் தான் தெரியும். அந்த ஆட்டம்லாம் வந்து 99.99% வந்து எம்டி ஸ்பேஸ் தான். அப்புறம் வந்து இதை நான் பற்றி நான் திரும்ப ஒரு தடவை தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து மாட்டிச்சு. இந்த 99.99% வந்து எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அவுட்டேட்டடான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வந்து அவுட்டேட் ஆகிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரியா. அதாவது எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு புது விஷயத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு அப்படி பயங்கரமான ஷாக் ஆகிட்டேன். நான் அப்போ இவ்வளோ நாள் நான் எல்லாத்துக்கிட்டையும் தப்பு நான் சொல்லிட்டேனோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு செகண்ட் அப்படியே மேனிஃபெஸ்டேஷனும் ஒர்க் ஆகாதோ அப்படிங்கிற நிலைமைக்கு நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமும் நல்லா தேடி பார்த்து தேடினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னென்னா, அது அவுட்டேட்டடாக. அதாவது அதை சிம்பிளாக சொல்லணும்னா எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல எம்டியாக இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸுங்கிறதும் எனர்ஜியா. அட போங்கடா, நான் எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எம்டி ஸ்பேஸாக இருக்கிற இடமும் சேர்த்து எனர்ஜியாக இருக்கும். அந்த ஆக்டவுமே எனர்ஜியாக இருக்குதான். அவ்வளோதான். நான் இது வந்து எனக்கு இப்போதைக்கு அவ்வளோதான் லைட்டாக புரிஞ்சிருக்கு. இன்னும் நான் அதை என்ன தெளிவாக நான் புரிய வைக்கல. நான் அப்புறம் புரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் வீடியோ ஒன்று அதுக்கு மட்டும் தனியாக நான் போடுறேன். ஆனால் அது வந்து அவுட்டேட்டடாக அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தானோ. இன்னும் கொஞ்சம் அவுட்டேட்டடான இது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சு வேறு மாதிரி சொல்கிறதான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஒரு டீட்டெயிலாக ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்.
இது நான் சொல்ல நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கற்றுப்போம். எல்லாமே எனர்ஜி தான், நாமளும் எனர்ஜி தான். அப்படிங்கும் போது நம்ம எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நாம் என்ன எனர்ஜியில் இருக்குமோ அந்த எனர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நம்ம சேட் எனர்ஜியில் இருந்தோம்னா சேடாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அவ்வளோதான். நான் சிம்பிளாக நான் சொல்லுவேன். நான் எப்படி தெரியுமா நான் சொல்லுவேன், நான் சொல்கிறத பார்க்குறதுக்கு மேனிஃபெஸ்டேஷனாகவே என்னென்னு தெரியாத ஆளு கூட செய்யலாம் போலவே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் உண்மை என்னென்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செய்யும் போது நிறையா பிரச்சனைகள் வரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் சிம்பிளாக நான் சொல்லணும்னா, யூ ஆர் நாட் எ செப்பரேட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். யூ ஆர் த யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் இட் செல்ஃப் த்ரூ கான்ஷியஸ்னஸ். யூனிவர்ஸே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கான்ஷியஸ்னஸாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். குழப்புற மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதை சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸில் குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு தான். அதாவது குவாண்டம் ஃபீல்டில் இருக்கிறது குவாண்டம் எனர்ஜி. அதாவது எல்லாமே எனர்ஜி. அதனால தான் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதும் சேர்த்து எனர்ஜின்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை நம்ம ஃப்ரீக்குவன்சியும் நம்ம வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்கிறது எல்லாமே பாசிபிலிட்டியாக மாறும். சரி, எப்படி ரியாலிட்டியாக மாறும் அப்படிங்கிற நீங்கள் இந்த அப்சர்வர் எஃபெக்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிகளை அப்சர்வ் பண்ணும் போது அந்த பார்ட்டிகளை நம்ம இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா அது அந்த இடத்துல இருக்கும் பார்ட்டிகளாக. அது இருக்காதுன்னு நினச்சி நம்ம அதை பார்த்தோம்னா அது இருக்காது. அதாவது மேட்டர் ஆட்டமுக்கு கீழே போக போக அது இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா அது இருக்கும், அது இருக்காதுன்னு நினச்சி பார்த்தோம்னா அது இருக்காது. இதை நான் சிம்பிளாக நான் சொல்லணும்னா, நீங்கள் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் கண்டினியூஸாக யோசித்து பிரெயினில் ஸ்ட்ராங் ப்ரோக்ராமாக மாறி திரும்ப திரும்ப யோசிக்க அதோட எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்கும். அந்த எமிட் ஆகிற எனர்ஜி குவாண்டம் அளவில் இருந்து சின்ன லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். பில்ட் பண்ணி நமக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பிக்கும். பில்டு பண்ணுறது கூட விடலாம், ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும்? அதுக்கு தான் நம்ம சப்கான்ஷியஸில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதை பற்றி நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே சப்போர்ட்டிங் ப்ரூஃப்ஸ் தான். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வாட் யூ திங்க் யூ பிகம். சிம்பிளாக சொன்னால் அதுதான். டீட்டெயிலாக சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப எதை திங்க் பண்ணுறீங்களோ, திரும்ப திரும்ப எதை உணர்றீங்களோ, திரும்ப திரும்ப எதை பேசுகிறீங்களோ, திரும்ப திரும்ப எதை பார்க்குறீங்களோ, திரும்ப திரும்ப எதை கேட்குறீங்களோ, அது எல்லாம் தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மாறிடும். நான் சொல்கிறது சிம்பிள் மாதிரி சொல்லுவேன். பட்டாதான் கஷ்டம் தெரியும். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது என்னதான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கிறது தான். எனக்கு இப்போ அந்த கார் வேணும், அந்த ஆல்ரெடி நான் அந்த கார் வாங்கின மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேனோ அது என் மைண்டில் ப்ரோக்ராம் ஆகிடும். நான் திரும்ப திரும்ப அந்த ஃபீலிங்கை உணர அந்த ஃபீலிங் யூனிவர்ஸுக்கு சென்ட் ஆகும். அதாவது ஃபீல்டுக்கு குவாண்டம் லெவலுக்கு எல்லாத்துக்கும் போய் அங்கேருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். சில பேர் இது யோசிச்சிருக்கலாம், டீட்டெயிலாக இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் சில டைம். நான் சொன்னது கார் அந்த இடத்துல இருக்கிற டீட்டெயிலை நான் இமேஜின் பண்ண சொல்கிறேன். அதாவது காருனா கருப்பு கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலரு அந்த மாதிரி. அப்புறம் நான் பெரிய காரு, ஜீப்பு அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ண சொன்னேன். அதாவது நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணக்கூடாது, லிமிட்டேஷனை போட்டு இமேஜின் பண்ணக்கூடாது. அதாவது நான் மேனேஜர் ஆகி சிஇஓ ஆகி, இல்லைன்னா எனக்கு ப்ரொமோஷன் அது இது அப்புறம் அந்த ப்ரொமோஷன் ஆகி நான் அதில் 1,00,000 ரூபா சம்பாரித்து அதில் ஒரு 10 வருஷம் 10 லட்சம் சேர்த்தி அதுக்கப்புறமா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு யாரை வாங்குறேன் அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணாதீங்கோ. யூனிவர்ஸை போட்டு குழப்பாதீங்கோ. சில இடத்துக்கு அது ஒர்க் ஆகும், சில இடத்துக்கு அது ஒர்க் ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ கார் வாங்கணும்னா நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. இப்போ பணம் நீங்கள் வேலைக்கு போனால் மட்டும்தான் பணம் வருமா? வேறு எது வழிகள், என்ன வழிகள்? நிறைய வழிகள் இருக்குது பணம் வர வழிகள். நீங்கள் யூனிவர்சிட்டி சொல்லி அந்த ஒரு வழியிலேருந்து வரணும்னா அதுக்கு டைமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சில இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு சில இடத்துக்கு எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறது சேர்த்து இமேஜின் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, வளன்னு பேச வேண்டாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனை என் வாய்ஸில் போடலான்னு இருக்கேன். அதுக்கு தான் அப்படி எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அஃபர்மேஷன் வீடியோவை. செலிப்ரிட்டி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சில பேர் பார்ட் 2க்கு கேட்குறீங்க போல். நானும் ஸ்டார்டிங்கில் நான் என்ன நினச்சேன்னா, அதாவது ஓரளவுக்கு ஃபேமஸான பீப்புள்ஸை மட்டும் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க தெளிவாக லா ஆஃப் அட்ராக்ஷனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள நான் எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் போட்டால் இன்னொரு பார்ட் 3 வரைக்கும் கூட போடலாம். நான் ட்ரை பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்குறேன்.
நல்லா தான் இருக்கும். அதுலேயும் ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக டாம் ஹாலண்டை பற்றி போட்டிருந்தார். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் அதை பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது. நான் ஸ்பைடர்மேன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கேரக்டரே அடிச்சிருந்தாரு. அதை பற்றி நான் போகலாம் தான் நினச்சேன். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அதை பற்றி நான் சொன்னேன்னா அது மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதையுமே சொல்ல முடியாது என்னால். அவர் என்ன பண்ணார், அதை பற்றி வேறு என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் எந்த சூப்பர் ஹீரோவாக ப்ளே பண்ணுறீங்க? ஸ்பைடர்மேன் அது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் எதுவும் தெரியல. சரி, நான் ஏதோ கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் ஏன் அது கிடைக்கணும்? அதான் தெளிவாக நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல, என்ன போல் தான் வாழ்க்கை. அப்புறம் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசலானாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வளவலன்னு கொஞ்சம் நேரம் கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் வீடியோவோட லென்த்தை வளவலன்னு இழுத்துட்டு போகலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே அந்த செலிப்ரிட்டி வீடியோ பார்க்கலன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோவாகுது பாருங்கள் மக்களே, அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதில் நான் வந்து செலிப்ரிட்டி எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.